Good morning, everyone. I'm Kishore Narayan. So today I'll be handling this chapter, biomolecules. Already we have done one session with this, and so I'll be doing this session, the second part of this chapter now. I'll be doing it in Tamil. Currently, I'm pursuing my medicine at AIMS Bhubaneswar. My all India NEET rank was 854. So we'll proceed with the chapter. ஸோ நம்ம இப்போ இந்த மூணாவது பகுதி பார்க்க போறோம். என்னது? நம்மளுடைய பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஸோ நம்மளுடைய இந்த பாடத்துல போன வாட்டி நம்ம பார்த்தப்போ எதெல்லாம் பத்தி பார்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு உயிருள்ள திசு இருக்கு, அதோட ஒரு பூமியினுடைய ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த ரெண்டையுமே எடுத்து இதுக்குள்ள என்னெல்லாம் தாதுகள் இருக்கு, என்னெல்லாம் மினரல்கள் இருக்கு, என்னெல்லாம் பொருட்கள் இந்த பகுதியை உருவாக்குது, இந்த ஒரு சின்ன பகுதியை என்னெல்லாம் என்னெல்லாம் உறுப்பினர்கள் மாதிரி என்னெல்லாம் கான்ஸ்டிடுவன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒரு உலக்கை எடுத்து அதுல ஒரு உரல் எடுத்து அதுல பூரா குத்தி அதுக்கடுத்து கொஞ்சம் ஆசிட் ஊற்றி அது ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாக்கி அதை வடிகட்டி அதுல மேல தங்குறதையும் கீழே தங்குறதையும் தனித்தனியா நம்ம பகுப்பிச்சு அதை நம்ம படிச்சு பார்த்துட்டு என்னெல்லாம் உள்ள இருக்கு, என்னெல்லாம் சேர்ந்து இது உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ அதே மாதிரிதான், அது போலதான் இப்ப நம்ம என்னெல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்துப்பதான் நமக்கு பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்துச்சு. இந்த மேக்ரோங்கிறது என்னது? பயோ அப்படின்னா என்னது? உயிர். மேக்ரோன்னா பெரிய, மாலிக்யூல்னா மாலிக்யூல் உங்களுக்கு தெரியும். அப்போ உயிர் இனங்கள்ல பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் எதெல்லாம் சேர்ந்து இந்த உயிர் உள்ள ஒரு உடலை உருவாக்குதோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் சேர்ந்து இந்த உயிருள்ள உடலை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்க இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த காம்பவுண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறது முதல் கேள்வி. எந்த இடத்துல இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கிற இடம் ஆசிட் சால்யூபிள் பூல். ஆசிட் சால்யூபிள் பூல்னா என்னதுப்பா? நம்ம வடிகட்டி எடுத்தோம் இல்லையா, வடிகட்டி எடுத்து கீழே தங்குன அந்த ஃபில்ட்ரேட்குள்ள இருக்கும். ஆசிட் சால்யூபிள் பூலுங்கிறது ஃபில்ட்ரேட்குள்ள இருக்கிற அந்த பகுதி தான் ஆசிட் சால்யூபிள் பூல். அப்ப அந்த ஆசிட் சால்யூபிள் பூலுக்குள்ளதான் இந்த கான்ஸ்டிடுவன்ஸ், இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இல்ல, இந்த ஆசிட் சால்யூபிள் பூல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஆசிட் இன்சால்யூபிள் பூல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சா. இந்த ஆசிட் சால்யூபிள் பூல்ல எல்லாமே சின்ன சின்ன மாலிகூல்ஸ் வந்துடும் இல்லையா. சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆசிட் சால்யூபிள் பூல் உருவாக்கிடும். ஆனா நம்ம இப்ப பாக்குறது பெரிய பெரிய மாலிகூல்ஸ். பெரிய பெரிய மாலிகூல்ஸ்ங்கிறப்போ அது எல்லாமே மேலதான் தங்கி இருக்கணும் இல்லையா. அப்போ ஆசிட் சால்யூபிள் பூல்ல இருக்கிற மாலிக்யூல்ஸோடைய சைஸ் 18 இருந்து 800 டால்டன் வரைக்கும் அதோடைய அளவு இருக்கும். இங்க டால்டனுங்கிறது ஒரு வெயிட், அதாவது இதனுடைய எடைய நம்ம அளக்குறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு குறி, அவ்வளவு. டால்டனுங்கிறது அவ்வளவுதான். நீங்க குழப்பிக்க கூட வேணாம். இந்த 18 எங்க ஆரம்பிக்குது, எதனால 18 இதுல ஆட் பண்றாங்கன்னா, தண்ணியினுடைய வெயிட் 18 டால்டன். தண்ணிங்கிறது என்னதுப்பா? வாட்டர், H2O என்னதுதான், ஒரு ஆசிட் சால்யூபிள் பூலுக்குள்ள வர்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனாலதான் அதையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்றோம். அது ஒரு மைக்ரோ மாலிக்யூல். இதெல்லாமே சின்ன சின்ன மாலிக்யூல்கள் இல்லையா. ஆனா பெரிய பெரிய மாலிக்யூல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வர்ற பெரிய பெரிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னதான், நம்மளுடைய மேக்ரோ மாலிக்யூல்ஸ் தான். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஆசிட் சால்யூபிள் இன்சால்யூபிள் ஃபிராக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல மெயினா நம்ம 4 பார்ப்போம். முதல் இருக்கிறது புரோட்டீன், 2வது நியூக்ளிக் ஆசிட், 3வது பாலிசாக்கரைட், 4வது லிபிட். புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட், லிபிட். புரோட்டீனுங்கிறது என்னது? புரதங்கள். நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது என்னது? உங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ. பாலிசாக்கரைட்ல கூட்டு சர்க்கரைகளை பத்தி படிப்பீங்க. லிபிட்ஸ்ங்கிறது கொழுப்பு. நம்ம இதுல பார்த்தோம்னா இந்த எல்லா மாலிக்யூல்ஸுடைய வெயிட்டுமே ரொம்ப பயங்கர அதிகமா இருக்கும். ஆசிட் இன்சால்யூபிள் பூலுக்குள்ள 4 வருது: புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட், லிபிட். இந்த எல்லாத்தினுடைய எடையுமே மோர் தேன் 10,000 டால்டன்ஸ். 10,000 டால்டனை விட ஜாஸ்தியா இருக்கும் இதனுடைய எடை எல்லாமே. ஆனா எல்லாத்துலயுமே கிடையாது, லிபிட்ஸை தவிர. லிபிட்ஸ்ல மட்டும் இந்த விதி லிபிட்ஸ்ல மட்டும் நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த விதியை லிபிட்ஸ்லயும் கொண்டு போய் நம்ம லிபிட்ஸ்லயும் நமக்கு எல்லாமே எடை புறாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கிடையாது. லிபிட்ஸ்ல அந்த மாதிரி ஜாஸ்தியா எடை இருக்காது, மிச்ச 3ல மட்டும்தான் இருக்கும். அப்ப லிபிட்ஸ்ல எதனால இப்ப கம்மியா இருக்கு? லிபிட்ஸ் கொஞ்சம் அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரோ, அதனுடைய வடிவமோ, அதனுடைய உள்ள இருக்கிற அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸோ அதெல்லாமே மாறுபடும். அதெல்லாமே மாறுபடுறப்போ நம்ம அதையும் தூக்கி நம்ம எதுல சொல்ல முடியாதுப்பா? மேக்ரோ மாலிக்யூல்ல சொல்ல முடியாது. அப்ப அதனாலதான் பயோமாலிக்யூல்ஸ்ல 2 விதமான பயோமாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு
1000 டால்டனை விட கம்மியா இருக்கக்கூடிய பயோமாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்ம மைக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி இன்னொன்னு என்னது, ஆசிட் இன்சால்யூபிள் ஃபிராக்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ மாலிக்யூல்ஸ்க்குள்ளதான் வந்துட்டு இந்த புரோட்டீன்ஸும் நியூக்ளிக் ஆசிட்ஸும் பாலிசாக்கரைட்ஸும் லிப்பிட்ஸும் வருது. இந்த ஆசிட் இன்சால்யூபிள் பூலுக்குள்ள இருக்கிற இந்த எல்லாமே பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ். நான் போன வாட்டியே சொல்லிட்டேன், பாலிமர்னா என்ன, மோனோமர்னா என்ன. முத்துக்கள் எல்லாமே சேர்ந்து போக்கப்பட்ட ஒரு ஹாரம். ஒரு முத்துமே மோனோமர்னா அந்த மொத்த ஹாரமும் பாலிமர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ லிப்பிட்ஸை தவிர எல்லாமே பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் தான். நம்மளுடைய பாலிசாக்கரைடும் ஒரு பாலிமர் தான், புரோட்டீனும் பாலிமர் தான், நியூக்ளிக் ஆசிடும் பாலிமர் தான். நான் போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தது என்னது, பாலிசாக்கரைடுடைய மோனோமர் என்னதுப்பா, சுகர் யூனிட்ஸ். புரோட்டீனுடைய மோனோமர் என்னதுப்பா, அமினோ ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிடுடைய மோனோமர் என்னதுப்பா, நியூக்ளியோடைட்ஸ். அப்ப இந்த மோனோமர் எல்லாமே சேர்ந்துதான் இந்த உன்னுடைய மொத்தமான பாலிமரை உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ லிபிட்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி, லிபிட்ஸ்ல இதனுடைய எடையுமே வந்துட்டு கம்மி தான். 800 டால்டனை தாண்டாது லிபிடுடைய எடை. ஆனாலுமே அது மேக்ரோமாலிகுலர் ஃபிராக்ஷன்ல எதனால வருது? இப்ப எதுக்கு அந்த மேக்ரோமாலிகுலர் ஃபிராக்ஷன்ல வரணும் இல்லையா? கேட்கணும் தோணுதானே? ஏன்னா இதை நம்ம மேக்ரோமாலிகுல்னு சொல்றோம், ஆனா இதனுடைய எடையே கம்மி தானே. ஏன் அப்ப சொல்றாங்க அப்படின்னா, லிபிட்ஸ்ல எடை கம்மி தான். தேர் இன்டீட் ஸ்மால் மாலிகுலர் வெயிட் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி இது எங்க இருக்கும், செல் மெம்பரேன்ல இருக்கும், சில மெம்பரேன்கள்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ எதனால இது வந்துட்டு மேக்ரோமாலிகுல்ல வருதுன்னா, நம்ம அந்த டிஷ்யூவை சேர்த்து போட்டு நம்ம உடைச்சு அரைக்கிறப்போ என்ன செய்யறோம், செல் ஸ்ட்ரக்சரை நம்ம உடைச்சிடறோம், செல்லை உடைச்சிடும். படி கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதனுடைய செல், இது உன்னுடைய செல், இது நியூக்ளியஸ் இருக்கு, இந்த மெம்பரேன் எல்லாமே எதனாலதான் உருவாக்கப்பட்டது, லிப்பிட்னாலதான் உருவாக்கப்பட்டது. இப்ப நீ போட்டு அரைக்கிறப்போ இது பூராத்தையும் என்ன செய்யற, உடைச்சிடுற. இந்த மொத்த மெம்பரேனையும் என்ன செய்யறப்பா, நீ டிஸ்டர்ப் பண்ற அல்லது டேமேஜ் பண்ற. அப்ப நீ இதை பூரா உடைக்கிறப்போ என்ன வெளியே வந்துடும், இங்க இருக்கிற இந்த கொழுப்பு பகுதி எல்லாமே வெளியே கொட்ட ஆரம்பிச்சிடும். கொழுப்பு எல்லாமே வெளியே கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கொழுப்பு எல்லாம் வெளியே கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்ப அதுல என்ன ஆகும், இந்த எல்லா கொழுப்புமே சேர்ந்து இப்படி மணியா வெசிக்கலா உருவாக்கிடும். வெசிக்கலுங்கிறது பாத்திரங்கள். பாத்திரம் அப்படின்னு ரொம்ப நீ சுலபமா சொல்லணும்னா ஒரு பாத்திரம் தான் வெசிக்கல். அதாவது இப்படி உருண்டையா போய் முத்தா போய் படிஞ்சிரும். அப்ப இந்த லிப்பிட் எல்லாமே இந்த மாதிரி கொழுப்பு உருண்டைகளா, சின்ன உருண்டைகளா போய் சேர்ந்துடும். இதெல்லாமே இந்த எண்ணெய் எப்பயாச்சும் தண்ணியில கரையுமா, கரையாது. அதே மாதிரிதான் இந்த லிப்பிடுமே தண்ணியில கரையாது. அப்ப இது தண்ணியில கரையாதுங்கிறப்போ அது ஆசிட் இன்சாலிபிள் ஆயிரும். ஆசிட் இன்சாலிபிள் ஆகுறதுனாலதான் அது மேல வந்து நிக்குது. மேல வந்து நிக்கிறதுனால நம்ம மேக்ரோமாலிகுலர் ஃபிராக்ஷன் சொல்றோம். ஆனா உண்மையா சொல்ல போனா லிப்பிட் மேக்ரோமாலிக்யூல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திசுவை நீங்க உடைக்கிறப்போ நீங்க அந்த மெம்பரேன் எல்லாத்தையுமே உடைக்கிறீங்க. மெம்பரேன் எல்லாத்தையுமே உடைக்கிறப்போ மெம்பரேன்ல இருக்க கொழுப்பு எல்லாமே வெளியே வந்துடும். மெம்பரேன்ல இருக்க கொழுப்பு எல்லாமே வெளியே வர்றப்ப என்ன ஆயிரும், அந்த கொழுப்பு எல்லாமே சேர்ந்து சின்ன வெசிக்கல்களை உருவாக்கிடும். வெசிக்கல்களுங்கிறது சின்ன உருண்டைகள், கொழுப்பினுடைய உருண்டைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த எல்லாமே சேர்த்து அந்த உலக்கையில போட்டு, அந்த உரல்ல போட்டு நீ அடிக்கிற. உரல்ல போட்டு இவ்வளவு விஷயத்தையும் போட்டு சேர்த்து அடிக்கிறப்போ கடைசியில என்ன ஆகும்னா, இந்த கொழுப்பினுடைய உருண்டைகள் எல்லாமே என்ன ஆயிரும், தண்ணியில அது கரையாது. தண்ணியில கரையாதுங்கிறப்போ அமிலத்திலையும் கரையாது. அமிலத்துல கரையாத இந்த லிப்பிட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், பெருசா போய் படிஞ்சிரும். படிகிறது எங்க போய் படியும், மேலேயே படிஞ்சிரும். அப்ப இது நீ வடிகட்டி எடுக்கிறப்போ ரிட்டன்டேட்ல தான் வருமே தவிர ஃபில்ட்ரேட்ல வராது. அப்ப அதனாலதான் லிப்பிட நம்ம ஆசிட் இன்சாலிபிள் பூல்ல சொல்றோம். ஆசிட் இன்சாலிபிள் பூல்ல வர்றப்போ இது மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. ஆனா உண்மையை சொல்ல போனா இது மேக்ரோ மாலிக்யூல் கிடையாது. எதனால, ஏன்னா இதனுடைய எடை 18 இருந்து 800 டால்டனுக்குள்ளதான் இருக்கு. மைக்ரோ மாலிக்யூலுடைய எடை இருந்தாலுமே மேக்ரோ மாலிக்யூல் நம்ம சொல்றோம். ஏன்னா இது வடிகட்டுறப்போ மேலேயே தங்கிடும். அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்வி ரொம்ப 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 காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மறந்துடவே கூடாது. அதுக்கடுத்து ஆசிட் சாலிபிள் பூல்ல என்னதான் இருக்கும். ஆசிட் சாலிபிள் பூல் சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய எல்லா உங்களுடைய எல்லா காம்பவுண்டுகளுடைய அளவே தான் உங்களுடைய ஆசிட் சாலிபிள் பூல் இருக்கும். இப்போ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாமே, ஆர்கனல்ஸ் எல்லாமே, அதெல்லாமே வந்துட்டு உங்களுடைய இன்சாலிபிள் பூல்ல போயிருது. ஏன்னா அதெல்லாம் பெருசா இருக்கு, கரையிறது கஷ்டம். அப்ப அது மேலேயே தங்கிரும் இல்லையா? இப்போ நம்ம இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கானா, இந்த டேபிளை கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கணும். லைக் நீங்க வந்துட்டு சில வேளையில நீங்க உங்களுக்கு தோணலாம் இல்லையா, சரி இதெல்லாம் பரிசையில கேட்க மாட்டான் போல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்.
ஆனா இது கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு. வாட்டர் எந்த அளவுக்கு இருக்கு, புரோட்டீன் எவ்வளவு இருக்கு, கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கு, லிப்பிட் எவ்வளவு இருக்கு, நியூக்ளிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு, அயான்ஸ் எவ்வளவு இருக்கு. சரியா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? வாட்டர் எவ்வளவு இருக்கு? வாட்டர் தான் எப்பயுமே எல்லாத்தையும் விட ஜாஸ்தியா இருக்கணும் இல்லையா? தண்ணி தான் உங்களுடைய உடல்ல பெருவாரியான பகுதி எதனாலதான் உருவாக்கப்பட்டது, எதனாலதான் அமையப்பட்டது அப்படின்னா தண்ணியாலதான் அமையப்பட்டது. அப்ப தண்ணிய 70 to 90% தண்ணி தான் இருக்கு உங்களுடைய உடல்ல இருக்கிறதே தான் செல்ல இருக்கும். அதனால அங்கேயும் குழப்பிக்க வேணாம். அதே மாதிரி செல்ல இருக்கிறது தான் உங்க ஆசிட் சால்யுபிள் பூல்லையும் இருக்கும். ஏன்னா நீ பார்த்தேன்னா ஒரு உடல் இருக்குன்னா இந்த உடலுக்குள்ளதான் என்ன இருக்கு, செல் இருக்கு இல்லையா? இந்த செல்லுக்குள்ளதான் என்ன இருக்கு, உன்னுடைய ஆசிட் சால்யுபிள் பூலும் இருக்கு. ஆசிட் சால்யுபிள் பூலுங்கிறது என்னது, நீ கீழே இப்படி வடிகட்டி கீழே வந்து அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த செல்லாலதான் உருவாக்கப்பட்டது. அப்போ உடல்ல என்ன இருக்கோ அதேதான் இந்த ஆசிட் சால்யுபிள் பூல்லையும் வந்திருக்கும், மறந்துடக்கூடாது. அப்போ உடல்ல என்னெல்லாம் இருக்கோ, எவ்வளவு இருக்கோ, தண்ணி உடல்ல எவ்வளவு 90 to 70 இருக்கா, அதேதான் ஆசிட் சால்யுபிள் பூல்ல இருக்கும். புரோட்டீன் உடல்ல 10 to 15% இருக்கா, அப்ப அதேதான் ஆசிட் சால்யுபிள் பூல்ல இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க, புரோட்டீன் எவ்வளவு இருக்கும், 10 to 15. ஞாபகம் எப்படி வச்சுக்கிறது, ப்ரோ 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ 10 என்னது 10, அப்போ 10 to 15 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு, நியூக்ளிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கிறது ஓரளவுக்கு சுலபம் தான். நியூக்ளிக் ஆசிட் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நியூக்ளிக்ல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா 7 எழுத்து இருக்கு, ஆசிட்ஸ்ல 5 எழுத்து இருக்கு. அப்ப 5ல இருந்து 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கார்போஹைட்ரேட் ரொம்ப சுலபம் 3, லிபிட் ரொம்ப சுலபம் 2, அயான்ஸ் ரொம்ப சுலபம் 1. 3, 2, 1 அப்படின்னு குறைஞ்சு எல்லாத்தையும் விட கம்மியா அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு. அப்ப இதுதான் உங்களுடைய உடல் பூரா அமையப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸும் மைக்ரோ மாலிக்யூல்ஸும் சேர்ந்துதான் உங்களுடைய உடலை உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப என்னெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட தண்ணியை நீங்க விட்டுட்டீங்கன்னா புரோட்டீன் தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ தண்ணி 70 to 90%, புரோட்டீன் 10 to 15%, நியூக்ளிக் ஆசிட் 5ல இருந்து 7%, கொழுப்பு 2%, அயான் 1, கார்போஹைட்ரேட் 3% இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? இப்ப இதோட உங்களுடைய இது முடிஞ்சிருச்சு. பயோ மேக்ரோ மாலிக்யூலுங்கிற பகுதி முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதி ரொம்ப 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 முக்கியமான பகுதி, பாலிசாக்கரைட்ஸ். அடுத்த பகுதி தான் என்னது, உங்களுடைய பாலிசாக்கரைட்ஸ் பார்க்க போறோம். புரோட்டீன் உங்களுக்கு தான் கடைசியா சொல்றேன். பாலிசாக்கரைட்ஸ் முடிச்சுக்கிறோம். பாலிசாக்கரைட்ஸ்ல என்னதான், பாலிசாக்கரைடும் எங்கதான் வருதுப்பா, இன்சால்யுபிள் ஃபிராக்ஷன் தான் வருது. பெல்லட்டுங்கிறது ஃபிராக்ஷன் அல்லது பகுதின்னு வச்சுக்கலாம். சரியா? ஆசிட் இன்சால்யுபிள் பெல்லட்ல தான் உங்களுடைய பாலிசாக்கரைட்ஸ் வருது. இப்போ இதுவும் மேக்ரோ மாலிக்யூல் தான். இந்த பாலிசாக்கரைடுங்கிறது எதனால உருவாக்கப்பட்டது, சர்க்கரைகளால உருவாக்கப்பட்டது. அப்ப சர்க்கரை மாலிக்யூல்கள் பல மாலிக்யூல்கள் சேர்ந்து பெரிய 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 சங்கிலிகள் போன்ற அமைப்புல வர்றப்போ, அந்த மாதிரி அமைப்பு பெறப்போ, அப்ப நம்ம அதை பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப பாலிசாக்கரைடுங்கிறது என்னது, லாங் செயின்ஸ் ஆஃப் சுகர்ஸ், சர்க்கரைகளுடைய பெரிய பெரிய சங்கிலிகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நீளமா உங்களுக்கு இது இப்படி தெரியலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கரை மாலிக்யூல், இங்க ஒண்ணு அப்படின்னு சேர்ந்து பல சர்க்கரை மாலிக்யூல் சேர்ந்து உருவாக்கி இருக்கும். இப்ப பாருங்க, இது எண்ட்ல எப்படி இருக்குன்னா, சர்க்கரை மாலிக்யூல்களா சேர்ந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது முடியறப்போ இந்த இடத்துல ஒரு ஹெச்சோட முடிஞ்சிடும். ஆனா இது இப்படி சேர்றப்போ இது ஒரு சர்க்கரை மாலிக்யூல், இது ஒரு சர்க்கரை இங்க பிரவுன் கலர்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஹெக்ஸகனுமே என்னதுதான், ஒரு சர்க்கரை மாலிக்யூல் தான். எதனால அது ஹெக்ஸகனா இருக்கு, ஏன்னா ஒரு சர்க்கரை மாலிக்யூல்லையும் இந்த உதாரணத்துல 6 கார்பன் இருக்கிறதுனால தான் எல்லாமே ஹெக்ஸகனா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நடுவுல பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க நடுவுல பாருங்க ஒரு ப வடிவத்துல ஒண்ணு இருக்கா. இந்த ப வடிவத்துல கீழே என்ன இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் தான் 2 சர்க்கரை மாலிக்யூல்களை சேர்த்து பிணிச்சு வச்சிருக்கிற எந்த ஆட்டம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ஆட்டம் தான். இந்த பாண்டுக்கு பேரு 9.5 பாலிசாக்கரைட்ஸ். அப்ப என்னெல்லாம் இருக்கு, இப்போ சுகர் மாலிக்யூல்ஸ் எதுல அமையப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு செயின் மாதிரி அமையப்பட்டிருக்கு.
அப்ப அப்படி அது அமைய பெற்றிருக்கிறப்போ இப்போ உங்களுக்கு நீங்க என்ன பார்க்க முடியுங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோமெரிக் யூனிட்ஸ் என்னது, மோனோமர் என்னது, இதுல சுகர் யூனிட்ஸ். மோனோமர் என்னது, சுகர் யூனிட்ஸ். அதே மாதிரி பாண்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பாண்டுக்கு பேரு ஓ கிளைகோசிடிக் பாண்ட். ஓ கிளைகோசிடிக் பாண்ட். எதனால ஓன்னு சொல்றோம், ஏன்னா நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. எதனால ஓன்னு சொல்றோம், ஏன்னா நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால நம்ம இதை ஓ கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா, ஓ கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு அதனாலதான் நம்ம இதை சொல்றோம். அப்ப இதுல நமக்கு பல உதாரணங்கள் வரும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இங்க பிரான்ச்சிங்கும் இருக்கலாம். இந்த செயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த செயின்ல பிரான்ச்சிங்கும் இருக்கலாம், பிரான்ச் இல்லாமலும் இருக்கலாம். பிரான்ச்சிங் அல்லது பிரான்ச் இல்லாம இருக்கிறதுன்னு என்னது, கிளை விட்டுருக்கா இல்லையா, கிளை விட்டு இது சைடுல இன்னும் சிலது வந்துட்டு சேருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான். அதுதான் உங்களுடைய பிரான்ச்சிங் அல்லது பிரான்ச்சிங் இல்லாது. கிளை விட்டு இருந்துச்சுன்னா அது பிரான்ச்சிங் இருக்கு. கிளை விடலைன்னா ஒரே சீர்கோட்டா ஒரே நேர்கோட்டில் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த உதாரணத்தையே பாருங்க. திருப்பி இங்க ஒரு பச்சை கலர் அம்புக்குறி கொடுத்துருக்கான பெருசா, அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிளை விட்டுருக்கு. இது ஒரு நீளமான சங்கிலியில பக்கவாட்டுல ஒரு சின்ன கிளை விட்டுருக்கு. அதுல இருந்து இன்னொரு கிளை, அதுல இருந்து இன்னொரு கிளை. இந்த கிளை எல்லாத்துலயும் என்னதான் இருக்கு, சர்க்கரை மாலிக்யூல்கள் சேர்ந்துதான் இந்த கிளைகள் எல்லாத்தையும் உருவாக்குது. சர்க்கரை மாலிக்யூல்களுடைய பாண்டுகள் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயுமே என்ன பாண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்போனா ஓ கிளைகோசிடிக் பாண்டு தான் இருக்கு. ஆனா சில இடத்துல கிளை விட்டுருக்கு, சில இடத்துல கிளை விடல. இந்த இடத்துல கீழே இருக்கிற இந்த இடத்துல நான் கிளை விடல, ஆனா இங்க பக்கத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும், எந்த இடத்துல இருந்து நேரா இருந்தது கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் திரும்பி போகுதா, அந்த இடத்துலதான் இங்க கிளை விட்டுருக்கு. அந்த இடத்துலதான் இங்க கிளை விட்டுருக்கு. அப்ப இந்த இடத்துல கிளை விட்டுருக்கு அப்படிங்கிறப்போ இது நம்ம பிரான்ச்டு பார்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு உதாரணத்துக்கு செல்லுலோஸ்ங்கிறது ஒரு உதாரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் உதாரணம் இருக்குன்னா செல்லுலோஸ். அப்ப இந்த சுகர் மாலிக்யூல்ஸ் கேன் பி சேம் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்னதுப்பா, அப்படின்னா இங்க என்ன சொல்ல வராங்க, சுகர் மாலிக்யூல்ஸ் கேன் பி சேம் ஆர் டிஃப்ரெண்டா என்ன சொல்ல வராங்க இங்க அப்படின்னா, இந்த சர்க்கரை மாலிக்யூல் இங்க சேர்ந்திருக்கிற எல்லா சர்க்கரை மாலிக்யூலும் ஒரே விதமான மாலிக்யூலா இருக்கலாம், அல்லது வித்தியாசமான மாலிக்யூலா இருக்கு. உதாரணத்துக்கு செல்லுலோஸ்ங்கிறது தாவரம், எல்லா தாவரத்திலையுமே உன்னால பார்க்கக்கூடிய ஒரு பாலிசாக்கரை. இதுல குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும். குளுக்கோஸ்ங்கிறது ஒரு சர்க்கரை மாலிக்யூல். இந்த குளுக்கோஸ்ங்கிற இந்த சர்க்கரை மாலிக்யூல் பல 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 குளுக்கோஸ் மாலிக்யூல்கள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில சேர்ந்து எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு சங்கிலியை உருவாக்கும். சங்கிலி உருவாக்கி இருக்கிறப்போ கிளை விடலாம், கிளை விடாமலும் போகலாம். இந்த செல்லுலோஸ்ங்கிறது குளுக்கோஸ்னாலேயே உருவாக்கப்பட்ட ஒண்ணு. சரிங்களா, அப்போ இங்க ஒரே விதமான மாலிக்யூல்கள் மட்டும் இருக்கிறப்போ அந்த பாலிமர், அந்த பாலிசாக்கரைடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோ பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஹோமோ பாலிமர்னா என்னது, ஒரே விதமான மாலிக்யூல்னால உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால தான் நம்ம அதை ஹோமோ பாலிமர்னு சொல்றோம். இதே குளுக்கோஸ் இருக்கு, ஒரு இடத்துல லாக்டோஸ் இருக்கு, குளுக்கோஸ் லாக்டோஸ் மாறி மாறி வந்தாலுமே அதை நம்ம ஹெட்ரோ பாலிமர்னு சொல்லிடுவோம். ஒரே விதமான மாலிக்யூல் மட்டும்தான் இருக்கு, ஒரே விதமான மோனோமர் மட்டும் இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோ பாலிமர்னு சொல்லுவோம். வேற வேற வந்துருச்சுன்னா என்ன சொல்லிடுவோம், பாலிமர் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா, அதுக்கடுத்து இன்னொரு உதாரணம் இருக்கு, ஸ்டார்ச்ங்கிறது என்னது, பிளான்ட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபார்ம். பிளான்ட்ல உணவு சேமிச்சு வைக்கிற அந்த பகுதி தான் ஸ்டார்ச். அப்ப இந்த ஸ்டார்ச்சுமே என்னதுதான்ப்பா அப்படின்னா இதுவுமே ஒரு குளுக்கோஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு பாலிசாக்கரைடு தான். அனிமல்ல இந்த ஸ்டார்ச்சுக்கு பதிலாக நமக்கு கிளைகோஜன் இருக்கு இல்லையா. ஸ்டார்ச் இஸ் அ வேரியன்ட் பட் present as a storehouse of energy in plant tissues. தாவரங்கள்ல திசுக்கள்ல, தாவர செல்கள்ல இருக்கக்கூடிய உணவு சேகரிப்பு அமைப்பு தான் இந்த ஸ்டார்ச். இதே மிருகங்கள்ல நமக்கு கிளைகோஜன் இருக்கு, தாவரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டார்ச் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அந்த உதாரணம் தான் இன்யூலின் இல்லையா. இந்த இன்யூலின்ங்கிறது எந்த விதமான உதாரணம், இந்த இன்யூலின்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இன்யூலின்ல குளுக்கோஸே இருக்காது, வெறும் ஃப்ரக்டோஸ் மட்டும் தான் இருக்கும். இது ஒரு ஃப்ரக்டோஸ் ஹோமோபாலிமர். இன்யூலின்ங்கிறது ஒரு ஃப்ரக்டோஸ் ஹோமோபாலிமர். அப்ப இதுல வெறும் ஃப்ரக்டோஸ் மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு பாலிசாக்கரைட் செயின்ல ரைட் சைட்ல இருக்கிற அந்த பகுதியை தான் நம்ம ரெடியூசிங் எண்டுன்னு சொல்லுவோம்.
லெஃப்ட் சைடுல இருக்கிற பகுதியை நான் ரெடியூசிங் எண்டுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பெரிய நீளமான ஒரு செயின் இருக்கு, ஒரு பாலிசாக்கரைட் செயின் இருக்கு. சில இடத்துல பிரான்ச்சிங் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சில இடத்துல பிரான்ச்சிங் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு பிரான்ச்சிங் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரான்ச்சிங் இருக்கு, இங்க ஒரு பிரான்ச்சிங் இருக்கு, இங்க இன்னொரு பிரான்ச்சிங் வருது. சரிங்களா? இங்க அதே மாதிரி இன்னொரு பிரான்ச்சிங் இருக்கு, அப்புறம் இங்க இன்னொரு பிரான்ச்சிங், இங்க ஒண்ணு. இப்படி உங்ககிட்ட பல பல பிரான்ச்சிங் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரான்ச்சிங் வந்திருக்கு இல்லையா, இந்த பிரான்ச்சிங் வந்த பகுதிகள் தான், இதுதான் பிரான்ச் பாயிண்ட்ஸ். இது ஒரு பிரான்ச் பாயிண்ட். இது உங்களுடைய மொத்த பாலிசாக்கரைட் சங்கிலி தான் இது. ஆனா இங்க பல பிரான்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த எல்லா பிரான்ச் பாயிண்ட் ஒரு ஒரு பிரான்ச் பாயிண்டா நீங்க பாக்குறீங்க இல்லையா? இப்போ வலதுபுறத்துல, இது இடதுபுறம், இடதுபுற இந்த நுனியில இருக்கிற இந்த எண்டுக்கு பேரு நான் ரெடியூசிங் எண்ட், வலதுபுற எண்டுக்கு பேரு ரெடியூசிங் எண்ட். இது ரெடியூசிங் நான் ரெடியூசிங் எதுக்கு சொல்றாங்கிறது நீங்க உங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. உங்க வேதியியல் பாடத்துல 14வது லெசன் 12ஆம் வகுப்புல இதேதான் வரும். உங்களுக்கு ரெடியூசிங் என்ன அல்லது நான் ரெடியூசிங் என்ன என்னன்னு வரும். அப்ப நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? நான் இப்போதைக்கு வெறும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெடியூசிங் எண்ட் தான் இது, நான் ரெடியூசிங் எண்ட்னா இடது பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கறது மட்டும் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டார்ச்ல என்ன ஆகும்? சில வேளை நான் அங்கே சொல்லிட்டேன், அங்கே கிளைகள் இருக்கும் சில இடத்துல. அப்ப ஸ்டார்ச்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செகண்டரி ஸ்ட்ரக்சர், ஸ்டார்ச்சினுடைய இரண்டாம் நிலை வடிவங்கள் எல்லாமே ஹெலிக்கலா இருக்கும். ஹெலிக்கல்னா என்னது? இப்படி சுழல் சுழலா இருக்கும், ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். ஹெலிக்கல்னா என்னது? ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். இப்படி ஒரே நேர்கோட்டா இருக்காது. உங்களுக்கு எல்லாமே என்னது ஆயிரும், உங்களுக்கு ஸ்பிரிங் மாதிரி வரும். எதுல அப்படின்னா ஸ்டார்ச்ல இப்ப இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும். அப்போ இங்க என்ன ஆயிரும்னா, இப்போ ஒருவேளை நீ இப்போ இந்த ஸ்டார்ச்ல தூக்கி நீ இப்போ அயோடினை ஊத்த, ஸ்டார்ச்ல என்ன பண்ணிட்ட நீ, அயோடின் ஊத்திட்ட. அப்ப அயோடின் ஊத்துறப்போ இந்த இப்படி சுழல் சுழலா இருக்கு இல்லையா, இந்த சுழல்களுக்குள்ள போய் இந்த அயோடின் எல்லாமே சிக்கிரும். சுழல்களுக்குள்ள போய் அயோடின் எல்லாமே சிக்கிரும். இதே நீங்க நேரா இருக்கிறப்போ, இப்படி நேரா ஒரு செயின் இருக்கிறப்போ, இங்க போய் நீ அயோடின் ஊத்துனா அது பாட்டுக்கு சரிந்து கீழே வந்துடும். இந்த அயோடின் அந்த இடத்துல போய் நிக்க முடியாது, தங்காது. ஆனா இப்படி சுழல்கள் இருக்கிறப்போ அந்த எல்லா சுழல்களையும் என்ன ஆயிரும் அப்படின்னா அயோடின் போய் சிக்கிரும். அயோடின் இங்க போய் சிக்கிருச்சுன்னா அயோடினுடைய நிறம் ஸ்டார்ச்சுக்கு வந்துடும். அப்போ எப்போ ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ, ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்னதுப்பா, சுழல் விட்ட வடிவம் இருக்கும். ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அயோடின் டிராப்பிங் நடக்கும். அயோடின் டிராப்பிங், அதாவது அயோடின் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த இடத்துல போய் சிக்கிக்கிறோம். அயோடின் அந்த இடத்துல போய் சிக்கிக்கிருச்சுன்னா அப்ப அதுக்கு மேல அதனுடைய நிறமும் மாறிடும். அப்போ ஸ்டார்ச் அதனாலதான் அயோடினை பிடிச்சு வச்சுக்க முடியும். அதனாலதான் ஸ்டார்ச்சும் அயோடினும் சேர்ந்தது நீல நிறத்துல இருக்கும். நீலம்னா பூரா உங்களுக்கு ஸ்கை ப்ளூவா இருக்காது, ரொம்பவே இருட்டான ஒரு நீலத்துல இருக்கும். சரிங்களா? ஆனா செல்லுலோஸ்ல இந்த மாதிரி ஹெலிசஸ் கிடையாது. ஹெலிக்ஸ்னா என்னதுப்பா, உங்களுடைய சுழல்கள். இந்த சுழல்கள் செல்லுலோஸ்ல கிடையாதுங்கிறதுனால உங்களால செல்லுலோஸ்ல அயோடின் பிடிச்சு தக்க வச்சுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கடுத்து பிளான்ட் செல் வால் எல்லாமே செல்லுலோஸ்னால உருவாக்கப்பட்டது. பேப்பர் செல்லுலோஸ்னால உருவாக்கப்பட்டது. உங்களுடைய பஞ்சு செல்லுலோஸ்னால உருவாக்கப்பட்டது. இன்னுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான, இதெல்லாமே ரொம்ப எளிதா நம்ம புரிஞ்சுக்க முடிய உதாரணங்களா இருக்கு. இன்னுமே கடினமான கஷ்டமான உதாரணங்கள்லாம் சிலது இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா அதுவும் சிலது இருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸும் சிலது இருக்கும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அதுல அமினோ சுகர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த அமினோ சுகர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வெறும் சுகர் வராது. காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் நீங்க பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ்ல உங்களுக்கு வெறும் சுகர் மட்டும் இருக்காது. காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ல என்ன இருக்காது, வெறும் சுகர் இருக்காது. உங்களுக்கு இருக்கிற அந்த சுகருக்கு பேரு அமினோ சுகர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப அமினோ சுகர்னா என்னது? அமினோ அப்படின்னா ஒரு நைட்ரஜன் மாலிக்யூலும் சேர்ந்திருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சுலபம், ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். குளுக்கோஸ் அமீன் இது ஒரு அமினோ சுகர். கெலக்டோசமீன் இது ஒரு அமினோ சுகர். அதாவது அமீனும் கேலக்டோஸும் சேர்ந்துக்கிருச்சு அப்படி நீங்க பார்த்துக்கலாமா? சரியா? இதுல ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இருக்குப்பா. இந்த அமினோ சுகருக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் வரும். அந்த உதாரணம் தான் என்ன அப்படின்னா NAG, N-அசிட்டைல் கெலக்டோசமைன். ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். இந்த N-அசிட்டைல் கெலக்டோசமைன் தான் என்ன செய்யுது அப்படின்னா கைட்டின் அப்படிங்கிற ஒரு
விஷயத்தை உருவாக்குது. இந்த கைட்டனுங்கிறது என்னது? நீங்க பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம்ல நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்தேன். ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற அந்த ஃபைலம்ல இதனுடைய எக்ஸோஸ்கெலிட்டன் வெளிப்புற கவரிங் என்ன எதனால உருவாகி இருக்கும் அப்படின்னா இந்த கைட்டன்னாலதான் உருவாகி இருக்கும். இந்த எப்பயுமே பெரும்பாலான நேரத்துல காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடு எல்லாமே ஹோமோ பாலிமர்களா இருக்கும், ஹெட்ரோ பாலிமர்களா இருக்காது. பெரும்பாலான நேரத்துல காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோ பாலிமரா இருக்கும், ஹெட்ரோ பாலிமரா இருக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் நான் போன வாட்டியே உங்களுக்கு ரொம்பவே சொல்லி கொடுத்துட்டேன். நியூக்ளிக் ஆசிட்ல இந்த வாட்டியும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் 3 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் நைட்ரஜன் பேஸ், ரெண்டாவது நியூக்ளியோ சைடு, மூணாவது நியூக்ளியோ டைடு. நைட்ரஜன் பேஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா முதல் நைட்ரஜன் பேஸுக்கு பேரு அடினைன், ரெண்டாவது நைட்ரஜனுக்கு பேஸுக்கு பேரு குவானைன், மூணாவதுக்கு பேரு சைட்டோசின், நாலாவதுக்கு பேரு தைமீன், அஞ்சாவதுக்கு பேரு யுராசில். நியூக்ளியோசைடுனா என்னது? நியூக்ளியோசைடுங்கிறது உங்களுடைய இந்த நைட்ரஜன் பேஸோட ஒரு சுகர் யூனிட்டும் சேர்ந்திருக்கும். அப்ப இந்த சுகர் யூனிட்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுத்துருப்போம் அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடினோசீன்னு சொல்லுவோம், குவானோசீன்னு சொல்லுவோம், சைட்டிடீன்னு சொல்லுவோம், தைமிடீன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம திருப்பி இதே இடத்துல திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். இப்ப எங்க நம்ம போன வாட்டி எங்க நான் வந்துட்டு அப்போ இங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு அப்படின்னா நியூக்ளியோசைடு பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நியூக்ளியோ டைடுக்கு போறோம் இல்லையா? அடினிலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், கடைசியில யூரிடிலிக் ஆசிட். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பற்பல பெயர்கள் இருக்கு. இந்த பேரெல்லாம் நல்லாவே குழப்பக்கூடிய பெயர்கள் தான் இந்த எல்லாமே இல்லையா? ஏன்னா உங்களுக்கு நைட்ரஜன் பேஸ்னு ஒன்று இருக்கு, நைட்ரஜன் பேஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் நியூக்ளியோசைடுன்னு ஒன்று இருக்கு, நியூக்ளியோடைடுன்னு வேற ஒன்று இருக்கு. எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா எல்லாமே வேற வேற விஷயம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமே. முதல் விஷயம், ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்குன்னா நைட்ரஜன் பேஸ் எல்லாத்தையும் பச்சை நிற டப்பாக்களா நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்குன்னா அந்த நைட்ரஜன் பேஸ் முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நைட்ரஜன் பேஸ் 2 விதமா படலாம். முதல் ஒரு பியூரினா இருக்கலாம் அல்லது பிரிமிடனா இருக்கலாம். பியூரின்ங்கிறது அடினைனும் குவானைனும் பியூரின்கள்ல வரும், வரும். இதே உங்களுடைய பிரிமிடின்ல என்ன வரும் அப்படின்னா பிரிமிடின்ல தான் உங்களுக்கு சைட்டோசின், தைமின், யுராசில் மூலமே பிரிமிடின்ல வரும். அடினைனும் குவானைனும் உங்களுக்கு எதுல வருது அப்படின்னா உங்களுடைய பியூரின்கள்ல வருது. சைட்டோசின், தைமின், யுராசில் மூலமே பிரிமிடின்ல வருது. அடினைன் குவானின் பத்தி முதல் பார்ப்போம். ஏஜி இப்படிதான் இதை குறிப்பிடணும். சைட்டோசீனை சீனும், தைமீனை டீனும், யுராசில யூ அப்படின்னு குறிப்பிடணும். சரியா? அப்போ இந்த நைட்ரஜன் பேஸ் ஒன்னு பியூரினா இருக்கலாம், அடினைன் குவானினா இருக்கலாம், அல்லது சிடியூவா இருக்கலாம். இப்போ இந்த நைட்ரஜன் பேஸ் மட்டும் தனியா அப்படி இருக்கு. இதோட நீ இப்ப என்ன செஞ்சிட அப்படின்னா ஒரு சுகர் யூனிட்டை சேர்க்கிற. சுகர் யூனிட்டை இதோட சேர்த்து விட்டுரு. சுகர் யூனிட் இப்படி சேர்த்து விட்டுரு. இந்த சுகர் யூனிட்ல கடைசியில இங்க இந்த இடத்துல என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணி விட்டு டி அது ஒரு பாஸ்பேட் குரூப்பை இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுரு. இப்போ பார்த்தேன்னா இப்படி இருக்கு இல்லையா? வடிவம் உனக்கு இப்படி தெரியுதா? இந்த வடிவம் உனக்கு தெரியறப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ இது மட்டும் இருக்கிறப்போ, எது மட்டும்பா? இது மட்டும் இருக்கப்போ இதுக்கு பேரு தான் நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ்ல வெறும் நைட்ரஜன் பேஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த நைட்ரஜன் பேஸும் இதுவும் சேர்ந்துருச்சுன்னா, நைட்ரஜன் பேஸும் எதுவும் சேர்ந்துருச்சுன்னா, உங்களுடைய சர்க்கரை மாலிக்யூலும் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடுல நைட்ரஜன் பேஸும் இருக்கும், சர்க்கரை மாலிக்யூலும் இருக்கும். கடைசியில நைட்ரஜன் பேஸும் நைட்ரஜன் பேஸும் சர்க்கரை மாலிக்யூலும் பாஸ்பேட்டும் சேர்ந்துருச்சுன்னா அதை நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைடுல 3மே இருக்கும். இப்ப நியூக்ளியோடைடுங்கிறது பேசிக்கலா எதனால உருவாகி இருக்கு அப்படின்னா இதுவும் 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 சேர்ந்தா நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்தா நியூக்ளியோடைடை உருவாக்கிடுவோம். சரிங்களா? அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமே அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா மிச்சம் எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும்.
இப்போ நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய 3 விஷயம் என்னது? ஒண்ணு ஒரு ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்டுனா வேற வேற விதமான ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு சைக்கிள் உருவாக்கியிருக்கும். அந்த சைக்கிள் போன்ற அந்த வடிவம் கொண்ட அந்த ஒரு ரிங்கை கொண்ட அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். இந்த சைக்கிள்ல கட்டாயமா உங்களுக்கு நைட்ரஜனும் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வரேங்கிறது மேபி உங்களுக்கு இப்போதைக்கு புரியாம இருக்கலாம். ஆனா போக போக 12ஆம் வகுப்புல 6வது பாடத்துல உங்களுக்கு இந்த எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கிடைச்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து 2வது ஒரு மோனோசாக்கரைடு. மோனோசாக்கரைடுன்னு என்னது? பாலிசாக்கரைடுடைய ஒரு யூனிட், அதாவது சர்க்கரை யூனிட் இல்லையா? அப்ப 2வது ஒரு மோனோசாக்கரைடு, 3வது ஒரு பாஸ்பேட். இந்த 3மே சேர்ந்துதான் ஒரு நியூக்ளியோ டைட உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, தே ஆர் நைட்ரஜீனஸ் பேசஸ் நேம்ட் அடினைன், குவானைன், யுராசில், சைட்டோசின், தைமின். அடினைனும் குவானினும் சப்ஸ்டிடியூட்டட் பியூரின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் 3மே சப்ஸ்டிடியூட்டட் பிரிமிடின்ஸ் சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கை தான் நம்ம பியூரின் பிரிமிடின் அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ள ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கை சுத்தி தான் ரிங்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒண்ணு போட்டு ஒண்ணு சேர்த்து ஒண்ணு கோத்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 5 வித்தியாசமான நைட்ரஜன் பேசிஸ் கிடைக்குது. அப்ப அந்த பேசிக் ரிங் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எதுப்பா? அது பேர் தான் பியூரின் பிரிமிடின். அதோட நீ ஏதாச்சும் ஒரு குரூப் சேர்க்கிறப்ப அது சப்ஸ்டிடியூட் ஆகிடுது. சப்ஸ்டிடியூட் ஆகிறப்போ உங்களுக்கு அடினைனும் குவானைனும் சைட்டோசின், யுராசில், தைமைனும் கிடைச்சிரும். இந்த சுகர் ஃபவுண்ட் இந்த பாலிநியூக்ளியோடைட்ஸ் என்னவா இருக்கலாம்? ஒரு ரைபோஸ் சுகரா இருக்கலாம் அல்லது ஒரு டியாக்சி ரைபோஸா இருக்கலாம். ரொம்ப முக்கியம். இந்த இடம் இருக்கு பாத்தியா? இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும். இந்த இடத்துல இதான் நான் போடல, இங்க ஒரு கார்பன் இருக்கு. சரியா? இந்த கார்பன்ல என்ன இருக்கலாம் அப்படின்னா, இந்த கார்பனோட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கலாம். இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கலாம் அல்லது இதே கார்பனோட ஒரு ஹைட்ராக்சில் சேர்ந்திருக்கலாம். இந்த ஹைட்ராக்சில் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேரு ரைபோஸ் சுகர். இது சேர்ந்துருந்துச்சுன்னா இதுக்கு பேரு டியாக்சி ரைபோஸ். ரெண்டுமே ஒரே இடத்துல சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லல, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். புரிஞ்சுக்கிறேங்க. இங்க எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் தான். அது ஒரு ஹைட்ரஜன் இங்க தனியா அது ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அந்த ஹைட்ரஜன் பத்தி நம்ம பேசவே இல்லை. நம்ம பேசுறது எல்லாமே இது பத்தி, இந்த 2 எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த பத்தி தான். ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அதை பத்தி நம்ம கண்டுக்கிறல. அதை தவிர்த்து இருக்கிறதுல ஒரு ஹெச் இருக்கலாம் அல்லது OH இருக்கலாம். ஹெச் இருந்தா அதுக்கு பேரு டிஆக்சி ரைபோஸ். OH இருந்தா அதுக்கு பேரு என்னது? அதுக்கு பேரு தான் என்னது? ரைபோஸ், வெறும் ரைபோஸ். அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு பாஸ்பேட் இருக்கும். அப்ப டிஆக்சி ரைபோஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன நியூக்ளிக் ஆசிட் வருதோ, நியூக்ளிக் ஆசிடுங்கிறது ஒரு நியூக்ளியோடைடு இல்லையா? இதுதான் ஒரு நியூக்ளியோடைடு. டிஆக்சி ரைபோஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு வரக்கூடிய நியூக்ளியோடைடுக்கு பேரு தான் ஒரு டிஆக்சிரிபோ நியூக்ளியோடைடு அல்லது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிடுங்கிறது டிஎன்ஏ. அப்போ இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்துதான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ பிரிக்கப்படுது. ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்காங்க இல்லையாங்கிறத பொறுத்துதான் டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் பிரிக்கப்படுது. அப்போ ஆர்என்ஏல ஆக்சிஜன் இருக்கும், டிஎன்ஏல ஆக்சிஜன் இருக்காது. முக்கியமா இன்னொரு விஷயம், உங்களுடைய இந்த 5 நைட்ரஜன் பேஸ் இருக்கு இல்லையா? டிஎன்ஏல 4 நைட்ரஜன் பேஸ் தான் இருக்கும். ஆர்என்ஏல எத்தனை இருக்கும்? ஆர்என்ஏலயும் 4 தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின் இந்த 4மே உங்களுடைய டிஎன்ஏல காணப்படும். இந்த 4மே உங்களுடைய டிஎன்ஏல காணப்படும். ஆனா அடினைன், குவானின், சைட்டோசின், யுராசில்ங்கிற இந்த 4மே உங்களுடைய ஆர்என்ஏல காணப்படும். இந்த 4மே உங்களுடைய ஆர்என்ஏல காணப்படும். அப்போ தைமின் டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும், ஆர்என்ஏல இருக்காது. யுராசில் ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும், டிஎன்ஏல இருக்காது. இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் சரியா? அதாவது டிஎன்ஏல இருக்கக்கூடியது என்னச்சான்? ஏயும், ஜியும், சியும், டியும் மட்டும்தான். ஏன்னா சி, யு, ஏஜி இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய ஆர்என்ஏ. அதே மாதிரி சி, டி, யு இந்த 3மே உங்களுடைய பிரிமிடின்ஸ், ஏயும் ஜியும் உங்களுடைய பியூரின்ஸ். இதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதோட உங்களுடைய நியூக்ளிக் ஆசிட் பகுதியும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எந்த பகுதிக்கு போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம போகக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய புரோட்டீன் பகுதி. இப்ப நம்ம போகக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய புரோட்டீன் பகுதி. புரோட்டீன்ஸ்ல என்ன இருக்கு? புரோட்டீன்ஸ்ல பாத்தீங்கன்னா 9.4 இந்த இடத்துல 9.4 புரோட்டீன்ஸ்.
புரோட்டீனுங்கிறது என்னதான்ப்பா? புரோட்டீனுங்கிறது ஒரு பாலிமர் தான். இந்த பாலிமருடைய மோனோமர் அப்ப என்னது? இந்த பாலிமருடைய மோனோமர் தான் அமினோ ஆசிட். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. போன லெசன்ல போன வாட்டி நான் சொன்னேன் 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. 20 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறப்போ எல்லாமே வேற வேற விதமான அமினோ ஆசிட்ஸ். அப்ப வேற வேற விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறப்போ இது ஒரு ஹோமோ பாலிமரா இருக்க முடியுமா அல்லது ஹெட்டிரோ பாலிமரா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இது ஒரு ஹோமோ பாலிமரா மட்டும்தான் இருக்க முடியும், ஹெட்டிரோ பாலிமரா இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டீன்கள் எல்லாமே ஹோமோ பாலிமர்கள் தான். புரோட்டீன் எல்லாமே என்னதான் அப்படின்னா ஹோமோ பாலிமர்கள் தான். புரோட்டீன்கள் எல்லாமே ஹோமோ பாலிமர்கள் தான். இப்போ புரோட்டீன்ஸ் எல்லாமே ஹோமோ பாலிமருங்கிறப்போ உங்களுக்கு மன்னிச்சுங்க, புரோட்டீன்கள் எல்லாமே என்னது ஹோமோ பாலிமரா ஹெட்ரோ பாலிமரா வேற வேற விதமான இது இருக்கு. என்னது? அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அப்போ வித்தியாசமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறப்போ இதை நம்ம என்னதான் குறிப்பிடணும் அப்படின்னா நம்ம இதெல்லாமே ஒரு ஹெட்டிரோ பாலிமர் அப்படின்னு தான் குறிப்பிட வேண்டியதா இருக்கும். ஏன்னா எல்லா புரோட்டீனுமே வேற வேற பல வித்தியாசமான அமினோ ஆசிட்களால் உருவாக்கப்பட்டது. அதனால இது எல்லாமே ஒரு ஹெட்டிரோ பாலிமர் தான். இப்போ இங்க வந்துட்டு அமினோ ஆசிட்களுடைய உதாரணங்கள் கொடுத்துருக்கான். அலனைன், சிஸ்டின், புரோலின், டிரிப்டோபான், லைசின் அப்படின்னு பல உதாரணங்கள் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஒரு ஹோமோ பாலிமர்ல ஒரே விதமான மோனோமர் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரும். n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பல வாட்டி வரும். n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு எல்லாமே வேற வேற விதமா இருந்துச்சுன்னா அப்ப இது எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹோமோ பாலிமரா இருக்க முடியாது இல்லையா? இப்ப இது எதுவுமே ஹோமோ பாலிமரா இருக்க முடியாது. இந்த அமினோ ஆசிட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது, எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம உண்கிற உணவுல இருந்துதான் நமக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. நம்ம சாப்பிடுற உணவுல இருந்தா என்ன வருது அப்படின்னா நமக்கு அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அப்ப அமினோ ஆசிட்ஸ் நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டிலே கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிடுற அந்த புரதத்துக்கு பேரு டயட்டரி புரோட்டீன். அதாவது உணவுல நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த புரதங்கள்ல இருந்துதான் நமக்கு இந்த மோனோமர் எல்லாமே வருதுங்கிறதுனால அதுக்கு பேரு நம்ம டயட்டரி புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். இந்த அமினோ ஆசிட் நமக்கு எசென்சியலா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என்ன அர்த்தம் அதுக்கு? எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்சியல் அமினோ ஆசிட்னா தேவைப்பட்டது, இது தேவையில்லாததுன்னு அர்த்தமா? கிடையாது. அப்படி நீங்க நினைச்சுக்கிறவே கூடாது. அதாவது எசென்சியல் அமினோ ஆசிட்ங்கிறது EA அப்படின்னு நான் இப்போதைக்கு குறிப்பிடுறேன். எசென்சியல் அமினோ ஆசிட்ங்கிறது உங்களுடைய உணவுல எசென்சியல், அதாவது உங்களுடைய சாப்பாட்டுல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல உங்களுக்கு இந்த எசென்சியல் அமினோ ஆசிட் இருந்தே தீரணும். நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உங்களுடைய உணவுல இல்லாட்டியும் பரவாயில்லதான். ஏன்னா உங்க உடல் எப்படியும் இந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை உருவாக்கிக்கிறோம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதுல. ஆனா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை எப்பயுமே உணவுல இருந்து மட்டும்தான் உங்களால உட்கொள்ள முடியும். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படி கிடையாது. இப்ப எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்க்கு சில உதாரணங்கள் கொடுத்துருங்க. வேலின் ஒரு உதாரணம், ஐசோலியூசின் ஒரு உதாரணம், லைசின் ஒரு உதாரணம், லியூசின் ஒரு உதாரணம். நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்க்கும் பல உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சிஸ்டீன் ஒரு உதாரணம், வேற என்ன இருக்கு, கிளைசின் ஒரு உதாரணம். இதெல்லாம் வந்துட்டு நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். செரின் ஒரு உதாரணம். அப்ப இந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுல இருந்து தேவை கிடையாது, உங்களுடைய உணவுல தேவை கிடையாது. உணவுல தேவையே கிடையாது. நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உங்களுடைய உணவுல இல்லாட்டியுமே வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வந்துட்டு உங்களுக்கு அது தேவைப்படாது நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். ஏன்னா உங்களுடைய உடலே வந்துட்டு அந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உருவாக்கிறோம். ஆனா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை உங்களுடைய உடலால உருவாக்க முடியாதுங்கிறதுனாலதான் அதை நீங்க என்ன செய்றீங்கப்பா, வெளியே இருந்து உணவா எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ புரதங்களுடைய வகைகள், பல வகையான புரதங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் புரோட்டீன் நமக்கு என்னப்பா செய்யுது, புரோட்டீன் என்ன செய்யுது, புரோட்டீன் வந்துட்டு நமக்கு மசில்ல இருக்கு. நம்ம வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே படிச்ச ஒரு விஷயம் அது. புரோட்டீன் நமக்கு எங்கப்பா இருக்கு, மசில்ல இருக்கு. புரோட்டீன் எங்க இருக்கு, மசில்ல இருக்கு. எதை கேளு, யாரை கேளு, எப்ப கேளு, சின்ன குழந்தை கேளு, புரோட்டீன் எதனால வேணும், மசிலை அமைக்க சேர்க்கறது. நம்ம வந்துட்டு உடம்பு போடணும்னா, நம்மளுடைய உடல் வந்துட்டு நல்லா ஆஜானுவா நம்ம தெரியணும்னா அதுக்காண்டி மட்டும்தான் நமக்கு புரோட்டீன் பயன்படும். அப்படிங்கிற மாதிரியே ஒரு தவறான கண்ணோட்டத்தோடய நம்ம இருந்திருக்கோம் இத்தனை நாளா. அப்ப இந்த புரோட்டீன்கள் உண்மையில என்ன வேலையெல்லாம் செய்ய முடியும் இந்த புரோட்டீன்களால அப்படின்னா, புரோட்டீன்கள் பல விதமான ஃபங்க்ஷன்களை செய்யலாம். பல விதமான செயல்பாடுகளை இந்த புரோட்டீன்கள் தான் செய்யுது. என்னெல்லாம் செய்யுது? ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸா இருக்குது. நான் உங்களுக்கு பிளான்ட் கிங்டம் சொல்லி இல்ல அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இந்த தாவர திசுக்கள் பத்தி படிக்கிறப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு. இந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது என்னது, அது இருக்கும், அது அடியில இருக்கும்.
எல்லா விதமான ஓட்டைகளையும் துளைகளையும் எல்லா விதமான காலியா இருக்கிற இடங்களையும் நிரப்பி வைக்கிறதுக்காண்டியே அது இருக்கும் அடியில, இல்லையா? அது என்ன செய்யும்? எல்லா விதமான காலியா இருக்கிற இடத்தையுமே நிரப்பி வைக்கிறதுக்குன்னே இருக்கும் அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அந்த மாதிரி இருக்கிற சில திசுக்கள் எல்லாமே புரோட்டீன்கள் தான். என்சைம்கள், என்சைம்னா என்னது? ஒரு ரியாக்ஷன், ஒரு கோட்பாடு நீங்க எழுதுறீங்க, ஒரு செயற்கை நடக்குது அப்படின்னா அந்த செயற்கையினுடைய வேகத்தை அதிகமாக்குறதுக்கு அந்த செயற்கை பல மடங்கு வேகமா செயல்படுறதுக்கு உங்களுக்கு என்சைம் தேவைப்படும். அதை நீங்க கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க வேதியியல்ல படிச்சிருக்கலாம். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செயற்கையை ரொம்பவே அதனுடைய வேகத்தை அதிகமாக்கிடும் அப்படின்னு. இந்த என்சைம்ங்கிறது என்னதுன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். கேட்டலிஸ்ட்ங்கிறது எல்லாத்தையும் நீங்க கேட்டலிஸ்ட்னு சொல்லிடலாம். ஆனா என்சைம்ங்கிறது உங்களுடைய உடல்ல உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களுடைய உடல்ல எது கிடைக்குதோ அதை மட்டும்தான் உங்களால என்னன்னு சொல்ல முடியும், என்சைம்னு சொல்ல முடியும். எல்லாத்தையுமே என்சைம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இது ஒண்ணு இருக்கு. இப்போ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் என்சைமா இருக்கலாம், ஹார்மோனா இருக்கலாம். ஹார்மோனுங்கிறது என்னதுப்பா? ஹார்மோனுங்கிறது உங்களுடைய உடல்ல இருக்கிற சுரப்பிகள்ல இருந்து வெளியிடப்படுகிற சில பொருட்கள். உங்களுடைய உடல்ல இருந்து சுரக்கப்படுற சில சுரக்கப்பட்ட சில பொருட்கள் அப்படின்னு சில கெமிக்கல்னு வச்சுக்கோங்க. இந்த கெமிக்கல்கள் புரதங்களா இருக்கலாம், லிபிட்ஸா இருக்கலாம், அல்லது ஸ்டீராய்டா இருக்கலாம். இந்த மாதிரி பல விதங்கள்ல வரலாம். ஆனா புரதங்களாகவும் சில ஹார்மோன்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப அது எல்லாமே என்ன செய்யும்? அது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு தேவை தானே. வேற ரிசெப்டர்னா என்னது? ரிசெப்டருங்கிறது உங்களுடைய மெம்பரேன் உங்களுக்கு இருக்கு இல்லையா? உங்களுடைய செல்லினுடைய வெளிப்பகுதி ஒரு செல் மெம்பரேன் இருக்கும். அந்த செல் மெம்பரேன்ல இந்த மாதிரி ரிசெப்டர் அப்படின்னு சின்ன 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 பொருட்கள் இருக்கும். சின்ன இந்த விஷயம் என்னது? இந்த ரிசெப்டருங்கிறது எல்லாமே பார்க்க கண்ணுல தெரியாது கூட. இந்த ரிசெப்டர் இல்லைன்னா உங்களுடைய உடல்ல எதுவுமே நடக்காது. உடல்ல ஒரு உயிர் வாழ்றதுக்கு, ஒரு உயிர் சரியான விதத்துல தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாய் வாழ்றதுக்கு ரிசெப்டர்கள் தேவை. உதாரணத்துக்கு உங்களுடைய நாக்கு நுனியில ஒரு சொட்டு தேனை ஊத்துனா அது இனிப்பா இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரிசெப்டர்கள் தேவை. உங்களுடைய உடல்ல ஜாஸ்தியா குளுக்கோஸ் ஏறிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்சுலினை சுரக்கிறதுக்கு ரிசெப்டர்கள் தேவை. நீங்க ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க, அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்ப இருந்து உங்களுடைய கண்ணை மூடிக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஓடணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே நிக்கணும், இல்லைன்னா போய் எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பலவிதமான யோசனைகள் தோழலாம். அதெல்லாம் செய்யலாம். ஆனா அந்த தப்பு நடக்குதுங்கிறது உங்க மூளைக்கு நீங்க எடுத்துட்டு போகணும்னா உங்க கண்ணுல பட்டிருக்கிறது அந்த விஷயத்துக்கு பேரு ரிசெப்டர். அப்போ சுத்தி என்ன நடக்குதோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு பேருதான் ரிசெப்டர். அது ஒண்ணு. அதுக்கடுத்து குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட். உங்களுடைய உடல்கள்ல நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டதுக்கு அடுத்து உங்களுடைய உடல்ல குளுக்கோஸ், ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் அளவு பன்மடங்கு அதிகரிச்சிடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு பன்மடங்கு அதிகரிக்கும். அப்படி பன்மடங்கு அது அதிகரிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரத்தம் பூரா குளுக்கோஸா சுத்திட்டு இருக்கும். இப்போ இவ்வளவு ரத்தம் குளுக்கோஸ்குள்ள இருக்கிறப்போ இந்த குளுக்கோஸ் எல்லாமே ரத்தத்திலே இருந்தா என்ன செய்யறது? அதுக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ரத்தத்துல குளுக்கோஸ் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் கூட கிடையாது. அது தீங்கிழைக்கக்கூடும். அப்ப ரத்தத்துல குளுக்கோஸ் இருக்கக்கூடாது. அந்த குளுக்கோஸ் எங்க போகணும்? உங்க ரத்தத்துல இருந்து செல்களுக்குள்ள போகணும். அப்ப செல்களுக்குள்ள குளுக்கோஸை அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வேணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு பேரு தான் செல்கள்ல இருந்து உங்களுக்கு குளுக்கோஸை உள்ள அனுப்புறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் வேணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டருங்கிறது என்ன டிரான்ஸ்போர்ட்டர் இது அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு பேரு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 4. இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 4ங்கிறது குளுக்கோஸை ரத்தத்துல இருந்து செல்களுக்கு உள்ள அனுப்பும். இப்போ இது ரொம்ப முக்கியம். எனேபிள்ஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு த செல்ஸ், அவுட் ஆஃப் த செல்ஸ் கிடையாது. செல்கள்ல இருந்து வெளியே வருமா உள்ள போகுமா அப்படின்னு சில நேரத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகலாம். இப்போ இதனுடைய விடை என்னதுதான், இது எப்பயுமே செல்களுக்கு உள்ளதான் அனுப்பும், வெளியே அனுப்பாது. சரிங்களா? அது ஒண்ணு. அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் எப்பயுமே செல்களுக்கு உள்ளதான் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கடுத்து அப்ப இந்த மாதிரி பல விதங்கள்ல பல வித்தியாசமான செயல்பாடுகளை புரோட்டீன்கள் செய்யுது. புரதங்கள் பல வித்தியாசமான செயல்பாடுல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கடுத்து என்சைம்களை பத்தி ஒண்ணே சொல்லுவேன். அல்லது புரோட்டீன், எந்த புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? மிருகங்கள்ல பாத்தீங்கன்னா கொலாஜன் தான் எல்லாத்தையும் விட ஜாஸ்தியா இருக்கிற புரோட்டீன். தாவரங்கள்ல
ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் தான் தாவரங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கிற புரோட்டீன். இந்த என்சைம் இருந்து என்ன செய்ய, இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க போட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல புரிஞ்சுக்கிறீங்க. இப்போதைக்கு இது உங்களுக்கு தேவையில்லை. சரி, இப்போதைக்கு இது உங்களுக்கு தேவையில்லை. ஆனா இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த தாவரங்கள்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிற புரதம் எது அப்படின்னா உங்களுடைய ருபிஸ்கோ. மிருகங்கள்ல எது என்னது அப்படின்னா கொலாஜன் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு அடுத்து புரோட்டீன் பார்த்துட்டோம். இப்போ புரோட்டீன் பார்த்த கையோட நம்ம இப்போ என்ன செஞ்சிட போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸும் படிச்சு முடிச்சிட போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ், ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன விதமான ஸ்ட்ரக்சர்களாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், இன்னொன்னுக்கு பேரு செகண்டரி ஸ்ட்ரக்சர், இன்னொன்னுக்கு பேரு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர், இன்னொன்னுக்கு பேரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்னது? முதல் நிலை வடிவம். பிரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது முதல் நிலை வடிவம், இரண்டாம் நிலை வடிவம், மூன்றாம் நிலை வடிவம், நான்காம் நிலை, மூன்றாம் நிலை வடிவம், நான்காம் நிலை வடிவம். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை. அப்போ எல்லா மாலிக்யூலுக்குமே ஒரு வடிவம் இருக்கும். புரோட்டீன்களுங்கிறது ஹெட்ரோபாலிமர்கள், அதாவது அமினோ ஆசிட்களால் உருவாக்கப்பட்ட ஹெட்ரோபாலிமர்கள்ங்கிறப்போ இதுவும் பெரிய பெரிய நீள நீளமான சங்கிலிகளா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இதுக்கும் ஒரு தனித்துவமான வடிவம் இருக்கும். ஒரு புரோட்டீனுக்கும் ஒரு தனித்துவமான வடிவம் இருக்கும். ஒரு புரோட்டீனுக்குமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமினோ ஆசிட்கள் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஒரு புரதத்தை உருவாக்க முடியும். ஒரு புரோட்டீன் இருக்கு, உதாரணத்துக்கு இன்சுலினுங்கிறது ஒரு புரோட்டீன். இந்த புரதம் இருக்குன்னா, இந்த புரோட்டீன் இருக்குன்னா, இந்த அமினோ ஆசிட் இந்த ஆர்டர்ல வந்தா மட்டும்தான் அந்த புரதத்தை, இன்சுலினுங்கிறத அந்த புரதத்தை உருவாக்க முடியும். ஒரு அமினோ ஆசிட் அங்கிட்டும் இங்கிட்டும் மாறிடுச்சுன்னா, ஒரு அமினோ ஆசிட் ஒரு இடத்துல இல்லைன்னா, இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அமினோ ஆசிட் கூட இல்லாம போனா கூட அந்த புரோட்டீனா இருக்காது. அதுக்கு மேல அது சரியான புரோட்டீன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு எல்லா அமினோ ஆசிடுமே அதே அமைப்புல, அதே ஆர்டர்ல, அதே நம்பர்ல இருக்கிறப்பதான் உங்களுக்கு ஒரு புரதம் கிடைக்கும். இந்த அளவுக்கு டைட்டா இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அந்த புரோட்டீன் செயல்படாம போயிடும், அந்த புரோட்டீன் தேவையில்லாம போயிடும், அந்த புரோட்டீன் வீணா போயிடும். அப்படிங்கிறப்போ இதனுடைய வடிவம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கும். இந்த புரோட்டீனுடைய செயல்பாட்டுல அதனுடைய வடிவம் ரொம்பவே முக்கியமான பங்காற்றுது. சரிங்களா? அப்போ இந்த சீக்வென்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன, எது எங்க இருக்கு? ஒரு அமினோ ஆசிட், த பொசிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன் அ புரோட்டீன், which is the first amino acid, which is the second, which is the third, which is the fourth. இதுக்கடுத்து என்ன? முதல் அமினோ ஆசிட் பெரும்பாலான சொல்ல முடியும். சரி, முதல் அமினோ ஆசிட் இது, இரண்டாவது அமினோ ஆசிட் இது, மூணாவது அமினோ ஆசிட் இது அப்படின்னு உங்களுக்கு பல அமினோ ஆசிட்களுடைய நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் உங்களால சொல்ல முடியுதுன்னா, அரேஞ்ச்மெண்ட்ங்கிறத விட நம்பரை சொல்ல முடியுதுன்னா அதுக்கு பேரு தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். இப்போ பிரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது என்னது? அது ஒரு நீளமான ஒரு கோடு, ஒரு நீளமான கோடு. இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்போ இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. நீங்க சொல்றீங்க இது மெத்தியனின்பா, இது லைசின்பா, இது சிஸ்டீன்பா, இது ஆர்ஜினின்பா, இது செரீன்பா, இது புரோலீன்பா, இது ஹைட்ராக்சி புரோலீன்பா. இந்த மாதிரி ஒரு 4 வந்துருச்சா? சரி, ஒரு 7 அமினோ ஆசிட் வந்துருச்சு. இது புரோட்டீன்பா. இது புரோட்டீனா? ஆமா, இது புரோட்டீன் தான். புரோட்டீனுடைய என்ன வடிவம் அப்படின்னா இது ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் தான். இப்போதைக்கு இது என்னதான் இருக்கு? ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. ஆரம்பிக்கிறப்போ புரோட்டீன்ல எப்பயுமே இடதுபுறத்துல தான் முதல் அமினோ ஆசிடை எழுதணும், கடைசி அமினோ ஆசிட் அமினோ ஆசிடை கடைசியில எழுதணும். இதுதான் வந்துட்டு விதி. இந்த முதல் அமினோ ஆசிடுக்கு பேரு என். சரி, இங்க லாஸ்ட் போட்டு, சரிங்களா? முதல் அமினோ ஆசிட் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த முதல் அமினோ ஆசிட் இருக்குன்னா இந்த முதல் அமினோ ஆசிடுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் என் டெர்மினல் அமினோ ஆசிட். இந்த பக்கம் இருக்கக்கூடியதுக்கு பேர் சி டெர்மினல் அமினோ ஆசிட். அதாவது இடது பக்கத்துல ஆரம்பிக்கிறப்போ புரோட்டீனுடைய அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல இடது பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு என் டெர்மினல், வலது பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு சி டெர்மினல். இடது பக்கத்துலதான் முதல் அமினோ ஆசிட் இருக்கும், வலது பக்கத்துல கடைசி அமினோ ஆசிட் இருக்கும். பாலிசாக்கரைட்ஸ் நம்ம பார்த்தப்ப நமக்கு எப்படி இருந்துச்சுப்பா? இடது பக்கத்துல நான் ரெடியூசிங் எண்ட், வலது பக்கத்துல ரெடியூசிங் எண்ட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அப்படி நீங்க சொல்லிக்கிறோம் அங்கே. சரிங்களா? இப்போ ஒரு புரோட்டீன் ஒரு ராடு மாதிரியே எப்பயுமே இருக்கிறது இல்லை. புரோட்டீன் எப்பயுமே எப்படி இருக்கிறது இல்லை? ஒரு ராடு மாதிரியே இருக்கிறது இல்லை. இது பார்த்தா ஒரு ராடு மாதிரி தானே இருக்கு இல்லையா? ஒரு புரோட்டீன் எப்பயுமே எப்படி இருக்கிறது இல்லை? ஒரு ராடு மாதிரி இருக்கிறது இல்லை. இது சரி, இது ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர்.
ஆனா பிரைமரி ஸ்ட்ரக்சராகவே எப்பயுமே இருக்குமானா அப்படின்னா இருக்க முடியாது. இது எப்பயுமே என்ன பிரைமரி ஸ்ட்ரக்சராகவே இருக்கும்? இல்ல, கிடையாது இல்லையா? அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். பிரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது வெறுமனே ஒரு ராடு மாதிரி, வெறுமனே ஒரு கோடு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஆனா வெறுமனே ஒரு கோட்டா இருந்தா இந்த புரோட்டீனால செயல்பட முடியாது. புரோட்டீனால என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இப்போ வெறுமனே கோடா இருக்கிற இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் இரண்டு விதமா மடிக்கப்படலாம். அப்படி இரண்டு விதமா மடிக்கப்படுறப்ப அதுக்கு இரண்டு விதமான ஸ்ட்ரக்சர்கள் வரலாம். அதுக்கு பேரு செகண்டரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சருங்கிறது அப்ப என்னது அப்படின்னா இப்படி மடிக்கப்படலாம், சுழல்களா. மறுபடியும் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? சுழல்கள், அதாவது ஹெலிக்ஸா மடிக்கப்படலாம், இல்லைன்னா தட்டு தட்டா மடிக்கப்படலாம். தட்டுகளா, பல தட்டுகளா வந்துடும், பல ஷீட்டுகளா வரும். ஷீட்னா என்னது? வெறுமனே பேப்பர் மாதிரி இப்படி இப்படி அமைய பெறலாம். அப்போ இப்ப நம்ம இப்ப என்னெல்லாம் நம்ம பெயர்களை பயன்படுத்த போறோம் அப்படின்னா இதுக்கு பேரு ஆல்பா ஹிலிக்ஸ். இதுக்கு பேரு ஆல்பா ஹிலிக்ஸ். இதுக்கு பேரு பீட்டா பிளீட்டட் ஷீட். இதுக்கு பேர் என்னதுப்பா? பீட்டா பிளீட்டட் ஷீட். ஆல்பா ஹீலிக்ஸ்ங்கிறது இந்த மாதிரி சுழலா இருக்கிறது. பீட்டா பிளீட்டட் ஷீட்ங்கிறது இந்த மாதிரி பேப்பராக அமைக்கப்பட்டது. அப்போ ஆல்பா ஹீலிக்ஸும் பீட்டா பிளேட்டட் ஷீட்டும் தான் என்னது அப்படின்னா இந்த ரெண்டுமே இரண்டாம் நிலை வடிவங்கள். இந்த ரெண்டுமே என்னது? இரண்டாம் நிலை வடிவங்கள். இந்த இரண்டாம் நிலை வடிவங்கள்ல அப்ப என்ன அப்படி ஆயிருச்சு? அப்படி என்ன ஸ்பெஷல் ஆயிருக்கு இந்த இரண்டாம் நிலை வடிவத்துல அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு வெறுமனே ஒரு கோட்டுல இருந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா மாறி இருக்கு. என்ன இருக்கீங்க? இந்த த்ரெட், இந்த நூல், இந்த ஒரு நீளமான நூல் என்ன இருக்கலாம்? ஒரு ஹீலிக்ஸா ஒரு சுழலா மாறி இருக்கலாம். அப்படி மாறிக்கிறப்போ என்ன ஆகலாம்? அப்போ சில புரோட்டீன்ஸுடைய சில பகுதிகள் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிரும்? சுத்தி புரோட்டீன் எல்லாமே வந்துட்டு சுத்தி இந்த மாதிரி சுழல்களா வருவாங்க. நீங்க நம்ம இயற்கையில பார்க்கிற எல்லா புரோட்டீனுடைய என்னது சுழல்களுமே எந்த பக்கத்துல சுழல் இருக்கும் அப்படின்னா வலது பக்கமா சுழண்டதான் இருக்கும் எல்லாமே. எல்லா புரோட்டீன்களுமே இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய எல்லா புரோட்டீன்லயுமே சுழல்கள் எல்லாமே என்ன பக்கத்துல சுத்தி இருக்கும் அப்படின்னா வலது புறத்துலதான் எல்லா புரோட்டீன்களுமே சுத்தி இருக்கும். சரிங்களா? எல்லாமே ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸா இருக்கும். ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸா எல்லா புரோட்டீன்களுமே இருக்கு. அது ஒண்ணு வரும். அப்புறம் என்ன ஆகுது? அப்ப இதுக்கு பேரு தான் உங்களுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர். இப்ப இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா மாற முடியும். எப்படி அது காம்ப்ளெக்ஸா இன்னும் கொஞ்சம் மாற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா? இதுவே தனக்கு மேலேயே இந்த சுழல்கள் எல்லாமே தனக்குள்ளேயே இப்படி உள்ள சுத்தி இப்படிப்பட்ட சுழல்கள் உருவாக்கும். சுழல்களே திருப்பி சுழன்றிருக்கும். இப்படி உருவாகிறப்போ அதுக்கு பேரு தான் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர், மூன்றாம் நிலை வடிவம், மூன்றாம் நிலை மடிப்பு. இப்ப பல விதமா உங்களால இதை மடிக்க முடிஞ்சாதான் என்ன ஆகும்? இந்த மாதிரி பல வடிவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேரு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் ஃபங்க்ஷனல் ஸ்டேட் உருவாக முடியும். அதாவது புரோட்டீன் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ல வந்த பிற்பாடுதான் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இஸ் நெசசரி ஃபார் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் எல்லாமே சரியான விதத்துல நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் அவசியம். டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்காது. இன்சுலினுக்கு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அதனால ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவை குறைக்க முடியாது. இதே ஒரு குளுக்ககானுக்கு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவை அதனால அதிகரிக்க முடியாது. ஒரு புரோட்டீன் தன்னுடைய சரியான செயலை செய்யணும். உங்களுடைய ஒரு மசில், உங்களுடைய தசையில இருக்கிற புரதங்கள் எல்லாமே அதுக்கு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் மூன்றாம் நிலை வடிவம் இல்லாட்டி என்ன ஆகும்? உங்களால கையை கால அசைக்க முடியாது, எதுவுமே நடக்காது உடம்பு. அப்போ இந்த டெர்ஷியரி, இந்த மூன்றாம் நிலை வடிவம் இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும்பா? உங்களால இந்த புரோட்டீன்களால சரியான விதத்துல செயல்பட முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? கடைசியில நம்ம பார்க்க போறது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த மாதிரி நான் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு உருண்டையெல்லாம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இப்ப இந்த மொத்தத்தையுமே நான் ஒரு சின்ன இந்த மாதிரி வரைகிறேன். அப்படின்னா 1 2 3 4 5 எத்தனை வேணா இருக்கு. எத்தனை இருக்குங்கிறது அவசியமே கிடையாது. ஆனா இப்படி
பல டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு பாலிபெப்டைடு. பல டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் மூன்றாம் நிலை வடிவத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு பாலிபெப்டைடு என்ன செய்யுது? இந்த மூன்றாம் நிலை வடிவத்தினால உருவாக்கப்பட்ட பாலிபெப்டைடு பலது சேர்ந்துக்கிறது. அப்ப இங்க ஒரே ஒரு பாலிபெப்டைட் கிடையாது. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த எல்லாமே ஒரே ஒரு செயின் தான் தனக்குள்ள. ஒரு ஒரு சுத்து சுத்தி அந்த சுத்துக்குள்ளேயே சுத்தி அப்படி பல சுத்துகள் எல்லாம் ஆனது எதனாலதான் அப்படின்னா நம்ம பார்த்து பாலிபெப்டைட்ல நம்ம இவ்வளவு நேரமா பார்த்த அந்த பாலிபெப்டைட்ல நமக்கு என்ன இருந்திருக்குப்பா? நமக்கு இருந்திருக்கிறது என்னது அப்படின்னா இந்த பாலிபெப்டைட்ல நீங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இது புரியுது இல்லையா? இவ்வளவு நேரமா ஒரு பாலிபெப்டைட். ஆனா இப்போ பல பாலிபெப்டைட்களை சேர்க்கிறோம். பல பாலிபெப்டைடுகளை சேர்க்கிறப்பதான் நமக்கு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். முக்கியமான விஷயம் இதுதான். சரிங்களா? இவ்வளவு நேரமா ஒரு பாலிபெப்டைடு, இதுக்கு மேல பல பாலிபெப்டைடுகள் சேர்ந்துரும். இந்த பல பாலிபெப்டைடுகள் சேர்ந்தப்போ நம்ம அந்த ஒரு ஒரு பாலிபெப்டைடு என்ன பேரை வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னா சப் யூனிட்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய பேர் என்னது? சப் யூனிட்ஸ். பாலிபெப்டைடுகள் எல்லாத்துக்கும் என்ன பேர் கொடுக்கும் அப்படின்னா சப் யூனிட்ஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்துருப்போம். சரிங்களா? அப்போ இந்த சப் யூனிட்ஸ் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு உதாரணம் எடுத்து பார்க்கணும் இல்லையா? அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கேயே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின் உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின்ல 4 சப் யூனிட்டுகள் இருக்கும். ஹீமோகுளோபின்ங்கிறது என்னது? உங்களுடைய ரத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஹீமோகுளோபின் இல்லையா? அது இருக்கணும், கட்டாயமா இருந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் ஹீமோகுளோபின். அப்ப அது ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின்ல உங்களுக்கு 4 சப் யூனிட் இருக்கு. இந்த 4 சப் யூனிட்டுகளுமே 4 சப் யூனிட் எப்படி இருக்குன்னா 1 2 அதுக்கடுத்து 2 வித்தியாசமானது. இருக்கிற 2 ஒரு மாதிரியும் இன்னும் 2 ஒரு மாதிரியும் இருக்கும். 3 4 இப்படி இருக்கும் ஹீமோகுளோபின். இது ஒரு 2 ஆல்பா 2 பீட்டா சேர்ந்ததுதான் உங்களுடைய ஹீமோகுளோபின். அதனாலதான் ஹீமோகுளோபினை நம்ம ஒரு அடல்ட்ல ஒரு வளர்ந்த உயிரினத்து ஒரு வளர்ந்த மனிதனுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின். அதனாலதான் நம்ம என்ன ஹீமோகுளோபின் சொல்லுவோம்? ஆல்பா 2 பீட்டா 2 ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஹீமோகுளோபின் சொல்லுவோம்? ஆல்பா 2 பீட்டா 2 ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு கொடுத்திருக்கிற பேரு ஆல்பா 2 பீட்டா 2 ஹீமோகுளோபின். சரிங்களா? ஏன்னா அதுல 4 சப் யூனிட் இருக்கு. 4 சப் யூனிட்லயும் எப்படி இருக்கு? 2 2 நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதனால இது நம்ம ஆல்பா 2 பீட்டா 2 ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். கடைசியில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான் என்சைம்ஸ். என்சைம்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்சைம்ஸ்னால எப்படியும் இன்னைக்கு முடிக்க முடியாது. ஒரு சின்ன பகுதி மட்டும், ஆரம்ப பகுதி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிரு. ஆரம்ப பகுதியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிரு. ரொம்ப நான் போக மாட்டேன். சரிங்களா? இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இங்க உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கிற இந்த கேள்விகளுடைய விடை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கடுத்து நம்ம என்சைம்ஸ் நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம். மேக்ரோ மாலிக்யூல்கள்னா என்னது? உதாரணங்கள். வாட் ஆர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ்? உங்களுக்கு உங்களுடைய ஆசிட் இன்சாலிபிள் பூல்ல மேலேயே தங்கப்பட்ட அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா சொல்ல முடியாது. முக்கியமா நீங்க மேக்ரோ மாலிக்யூல்களை பத்தி பேசுறப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இதனுடைய எடையை வச்சுதான் நீங்க பேசணும். மேக்ரோ மாலிக்யூலுடைய எடை எவ்வளவுதான் இருக்கும்பா அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். 10,000 கிலோ டால்டன் வரைக்குமே கூட சில விதத்துல போகலாம். ஆனா முக்கியமா நீங்க சொல்ல வேண்டியது 1000 டால்டன்களை விட ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு மாலிக்யூலுடைய எடை, அது மேக்ரோ மாலிக்யூல். 1000 டால்டன்களை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு மாலிக்யூலுடைய எடை, அது ஒரு மைக்ரோ மாலிக்யூல். இப்ப இதுக்கு உதாரணங்கள் வந்து பாலிசாக்கரைட் இருக்கலாம், புரோட்டீன் இருக்கலாம், நியூக்ளிக் ஆசிட் இருக்கலாம், லிபிட்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த லிபிட்ஸை பத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன்? லிபிட்கள் மைக்ரோ மாலிக்யூல்கள்ல வரும், மேக்ரோ மாலிக்யூல்லையும் வரலாம். எடையை பத்தி பேசுறோம்னு நம்ம மைக்ரோ மாலிக்யூல்ல தான் லிபிடை சேர்க்கணும். இதே இதனுடைய ஆசிட் சாலிபிலிட்டி இன்சாலிபிலிட்டி பத்தி பேசுறோம். அதாவது தண்ணியில கரையுமா கரையாதா? எதனால கரையாதுன்னா கொழுப்பு உருண்டைகள் உருவாகுது. அந்த வெசிக்கல்கள் உருவாக்குறப்போ அதனால தண்ணியில கரைய முடியாது. அப்ப அது தண்ணியில கரைய முடியாதுங்கிறப்போ என்ன ஆயிருதுப்பா? இதனால தண்ணியில கரைய முடியாது, அதனால மேல போய் அது தங்கிரும். எங்க தங்கிரும்? வடிகட்டுறப்ப மேல தங்கியிருக்கும், ரிட்டன்டேட்ல வந்திருக்கும். இப்ப ரிட்டன்டேட்ல வந்துருச்சுங்கிறப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது? இந்த லிப்பிட இந்த ஆசிட் இன்சாலிபிள் பூல்ல இது இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பேரை வச்சு கூப்பிடுறோம்? நம்ம இதை பயோ மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம். வாட் இஸ் மென்ட் பை தி டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்? மூன்றாம் நிலை வடிவம், அதாவது ஆல்பா ஹீலிக்ஸ்களும் பீட்டா பிளேட்டட் ஷீட்டுகளும் அல்லது இரண்டாம் நிலை வடிவங்கள் இன்னுமே நல்லா காம்ப்ளெக்ஸா தனக்குள்ளேயே சுத்தி சுழல்களை விட்டு இன்னுமே
இன்னுமே செறிவடைஞ்சு இதனுடைய வடிவங்கள் உருவாகிறப்ப அதுக்கு பேரு தான் மூன்றாம் நிலை வடிவம். மூன்றாம் நிலை வடிவத்தை பத்தி நீங்க முக்கியமா ஞாபகத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த புரோட்டீன். மூன்றாம் நிலை வடிவம் இல்லைன்னா இல்லை. மூன்றாம் நிலை வடிவம் இருந்தா மட்டும்தான் அந்த புரதத்துக்கு தன்னுடைய செயல்பாடை அந்த புரதத்தினால செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் இங்க சரி கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்மால் மாலிகுலர் வெயிட் மாலிகுல்ஸ் என்ன இருக்கு, உங்களுக்கு 10 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சரி, இது வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து தெராபியூட்டிக் ஏஜென்ட்ஸா பயன்படுத்தக்கூடிய புரோட்டீன்ஸ் ஒரு உதாரணம் இருக்கு, இன்சுலின். என்ன இருக்கு, இன்சுலின். இன்சுலின் நீங்க தெரப்பியில பயன்படுத்தலாம். இன்சுலின் நான் இன்சுலின் சொல்றேன். எதனால இவ்வளவு சொல்றேன் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு போக போக உங்களுக்கு கட்டாயமா புரிஞ்சிடும் இன்சுலினுடைய முக்கியத்துவம். ஏன்னா உலகத்திலேயே இந்தியா வந்துட்டு இப்ப சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு முதல் நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியா. எதுல? சர்க்கரை நோயில. சர்க்கரை நோயில எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் இப்ப முதல் நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த எல்லா நோயாளிகளுக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னா இன்சுலின் தேவைப்படுது. இன்சுலின்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புரதமா இருக்கு நம்மளுடைய உலகத்திலேயே. முக்கியமா எந்த உலகத்துலன்னா மருத்துவ உலகத்துல இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப அதனாலதான் நான் திருப்பி திருப்பி இந்த பேரே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க போக போக உங்களுக்கு வந்துட்டு நீங்க மருத்துவத்துக்குள்ள நீங்களும் வந்துட்டு முதல் காலடி எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு இன்சுலினுடைய மகத்துவம் புரிய ஆரம்பிச்சோம். சரியா? 5வது கேள்வி, காம்போசிஷன் ஆஃப் ட்ரைகிளிசரைடு. இதுக்கு நம்ம கொஞ்சம் பழைய பாராட்டு போய் பார்க்கணும். ட்ரைகிளிசரைடுங்கிறது என்னது? ட்ரைகிளிசரைடுங்கிறது இதுதான் இல்லையா? ஒரு ஆசிட் இருக்கும், ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கும். இந்த ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் மாலிக்யூலோட சேர்ந்து மோனோகிளிசரைடை உருவாக்கும். இந்த கிளிசராலும் ஃபேட்டி ஆசிடும் சேர்ந்த இந்த மோனோகிளிசரைடோட இன்னொரு ஃபேட்டி ஆசிட் சேர்றப்போ டைகிளிசரைடு உருவாகும். இன்னொரு ஃபேட்டி ஆசிட் சேர்றப்போ ட்ரைகிளிசரைடு உருவாகிடும். அவ்வளவுதான். அப்போ ஒரே கிளிசரால் அதோட 3 ஃபேட்டி ஆசிட் சேருது. 3 தனித்தனி OH குரூப்போட சேர்றப்போ உங்களுக்கு ஒரு ட்ரைகிளிசரைடு உருவாகுது. ஒரு ட்ரைகிளிசரைடோட காம்போசிஷன் தான் என்னதுப்பா? இதனுடைய வடிவத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான அணுக்கள், மாலிக்யூல்கள், அவ்வளவுதான். காம்போசிஷன் தான் அவ்வளவுதான். இப்ப என்னெல்லாம் இருக்கு வித்தியாசமா அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயம் என்னதுதான்ப்பா? ஒரு ட்ரைகிளிசரைட்ல ஒரு கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். அவ்வளவுதான். இந்த 4மே சேர்ந்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ட்ரைகிளிசரைடு கிடைச்சிரும். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. இதுல வந்துட்டு அதுக்கு மேல சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. சரிங்களா? அதுக்கு அடுத்து இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாமே நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த 6வது கேள்வி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். 8வது கேள்வி நீங்க கண்டுபிடிக்கணும். 8வது கேள்வி நீங்களா கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? வாட்டர் கம்ஸ் மேட் ஆஃப். ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்குறேன். என்னதுன்னா இது எல்லாமே வந்துட்டு பாலிசாக்கரைட்ஸ் தான். எல்லாமே பாலிசாக்கரைட்ஸ் தாங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. 7வது அமினோ ஆசிட் அலனைன். இது உங்க புக்லயே தான் இருக்கு. எப்படி உருவாக்குவீங்க? ஒரு R வரும், ஒரு H வரும், ஒரு CH3 வரும், ஒரு R வரும், ஒரு CH3 வரும், ஒரு NH2 வரும், ஒரு COOH வரும். சரிங்களா? COOHங்கிறது அசிட் குரூப், NH2ங்கிறது அமைன் குரூப். இங்க ஆறுங்கிற இடத்துலதான் இங்க என்ன கொடுத்துட்டீங்க? மித்தைல் கொடுத்துருக்கீங்க. இந்த மித்தைல் வர்றப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிரும்ப்பா? உங்களுக்கு மித்தைல் வர்றப்போ அதுதான் வந்துட்டு உங்களுடைய அந்த கடைசி குரூப். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு என்ன குரூப் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் குரூப்பும் வந்துடும். இப்போ இந்த 4மே சேர்ந்தாதான் உங்களுக்கு இந்த அலனின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்திருக்கு. சரிங்களா? இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். சரிங்களாப்பா? இப்போ மிச்சம் என்ன இருக்கு? நமக்கு என்சைம்ஸ் இருக்கு. என்சைம்ஸ்ங்கிறது நம்மளுடைய 3வது செஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். நன்றி.